சிஸ்டர் சொல்லுமா. ஆடி மாதம் வரப்போகுது ஒன்றும் ஆஃபரே ஆரம்பிச்சிது சிஸ்டர். ஐயோ அது ஏன் ராஜி கேட்குற, ரொம்ப கன்ஃபியூஸ். மேம் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. என்ன டவுட்டுன்னு கேளுங்க நீங்கள். என்ன டவுட்டுமா? எப்பயுமே நம்மக்கிட்ட டவுட்டு ஆர்த்தி தான் கேட்பாங்க. இந்த முறையாக ராஜாக்கா கேட்குறாங்க. அவங்க ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க இல்லையா? ஓகே ஓகே. போறோம்னா வந்து ப்ராடக்ட் நிறைய ரெடி பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்ட்டு. அப்படிதானே? எனக்கு ரொம்ப 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 கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நான் யோசிச்சு ஒரு ஆஃபர் போடுவேன். கடைசியில் கஸ்டமர் வந்து அக்கா இந்த ஆஃபர் ஏக்கா போட்டீங்க, நீங்க இதை போடுவீங்கன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த ப்ராடக்ட் நீங்க ஆஃபர்ல கொடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னு ஆர்த்தி வந்து என்ன ஒரு பக்கம் திட்டுவா. ஸோ அதனால என்ன ஆஃபர் போடுறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற என்னோட கஸ்டமர் நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எது பெஸ்டான ஆஃபரா இருக்கோ ஸோ அந்த ஆஃபரே நம்ம வந்து போட்டுடலாம். இன்னொன்று நீங்களும் யோசிங்க. என்னோட ஸ்டாஃப்க்கும் நான் வந்து டாஸ்க் கொடுக்க போறேன். ஸோ ராஜி, பூஜா, ஆர்த்தி, சரளா எல்லாருமே வந்து என்ன ஆஃபர் போடலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வைங்க. ஸோ இவங்களாம் வந்து என்ன ஆஃபர் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். நானே எவ்வளோ நாள் தான் யோசிக்கிறது, இவங்களும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டும். ஸோ சீக்கிரமா வந்து கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. நான் நாளைக்கு ஆஃபர் அப்டேட் பண்ணணும். ஓகே, நீங்களும் யோசிச்சு வச்சிருங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.